பொதுத் தேர்வுகளில் கையால் தேர்வு எழுத முடியாத பார்வையற்ற மாணவர்கள், திடீரென விபத்துகளில் தேர்வு எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்படும் மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு விடைகளை வேறொருவர், அதுவும் சம்பந்தப்பட்ட பாட ஆசிரியரே தேர்வு எழுத நியமிக்கப்படுகிறார்கள். இந்த திட்டத்தில் முறைகேடாக மருத்துவ சான்றிதழ்களை பெற்று சலுகையை அனுபவிப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் எழுந்துள்ளன. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் குறித்தான முழு விவரங்கள். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நாளை மறுநாள் திங்கட்கிழமை துவங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பொதுத் தேர்வுகளில் புது வகையான முறைகேடுகள் பல மாணவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களில் பார்வையற்ற மாணவர்கள் விபத்து உள்ளிட்ட பல வகையான காரணங்களால் கைகளால் தேர்வு எழுத முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு பொதுத் தேர்வுகளில் சலுகை என்பது பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. மற்ற மாணவர்களுக்கு 3 மணி நேரம் விடை எழுதுவதற்கு கால அவகாசம் தரக்கூடிய நிலையில் இந்த சிறப்பு சலுகையை பெறக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் தரப்படுகிறது. அதன்படி 4 மணி நேரம் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுபோன்று கைகளால் தேர்வு எழுத தங்களால் முடியாது என்ற சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை அணுகி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் சான்றிதழ்களை பெற்று தேர்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். இன்ற சான்றிதழை பெறக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சலுகை என்பது வழங்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாணவர் விடைகளை சொல்ல அந்த விடைகளை எழுதுவதற்கு வேறொரு ஆசிரியர் நியமனம் செய்யப்படுகிறார். அதுவும் சம்பந்தப்பட்ட தேர்வு பாட ஆசிரியரே அந்த தேர்வு நாளன்று ஆஜராகி மாணவர் விடைகளை சொல்ல அவர் தேர்வு எழுதுகிறார். இந்த வகை திட்டத்தில்தான் இந்த ஆண்டு மட்டுமல்ல பல ஆண்டுகளாகவே முறைகேடுகள் 20 முதல் 25 விழுக்காடு அளவிற்கு நடைபெறுகிறது என்ற அதிர்ச்சி தகவல்களை கல்வித்துறை சார்ந்தவர்களே, தேர்வுத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களே பலர் அதிர்ச்சியாக சொல்கிறார்கள். ஆனாலும் இந்த வகை முறைகேட்டை தங்களால் தடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் தேர்வுத்துறையில் பணியாற்றுபவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு எழுதக்கூடிய நிலையில் அவர்கள் உண்மையிலேயே கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதா, தேர்வு எழுத முடியாத நிலையில் இருக்கிறார்களா என்பதை நேரடியாக தங்களால் பரிசோதிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும், சான்றிதழ்களை பெற்று வந்தால் அவர்களுக்கு இந்த சலுகையை வழங்கி விடுகிறோம் என்றும் தேர்வுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த முறைகேட்டில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது அதிர்ச்சி தகவல்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வகை சலுகைகளை அனுபவிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த ஆண்டு இந்த வகை பிரிவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்கள் இந்த சலுகைகளை பெறுவதற்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதை பற்றி ஆசிரியர்கள் கூறும்போது அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லாமல் சலுகைகளை பயன்படுத்துவதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி பல பெற்றோர்கள் முறைகேடாக சான்றிதழ்களை பெற்று இதுபோன்ற சலுகைகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்து இதில் எவ்வித முறைகேடுகளும் நடக்க முடியாத அளவிற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.